இவங்களுக்கான லைஃப் பார்ட்னர் வந்து இந்த நட்சத்திரத்துல இருக்கவங்கலாம் இணையலாம், இணையக்கூடாது அப்படின்னு இருக்கா? இவங்களுக்கான கூடாது அப்படின்னு ஒரு நட்சத்திரம், இவங்களுக்கு ஒத்தே வராத ஒரு நட்சத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அஸ்வினி நட்சத்திரம். இவங்களுக்கு ஒத்தே வராத ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுது. இவங்களுக்கு ஒத்துப்போற நட்சத்திரம், இவங்களுக்கு மேட்சிங் நட்சத்திரம், இவங்களுக்கு நண்பர்கள் அந்த மாரியெல்லாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம், மிருகஷீடம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் இவங்களுக்கு ஒத்துப்போகும். அதே மாரி சனி பகவானோட நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் இது 2மே உங்களுக்கு ஒத்துப்போகும். உத்திரட்டாதி அந்த அளவுக்கு ஒத்துப்போகாது. அதே மாரி இவங்களுக்கு அடுத்தது ஒத்துப்போற நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் இவங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய நட்சத்திரம். ரேவதி ஒத்துப்போகும், அஸ்தம் ஒத்துப்போகும், திருவோணம் ஒத்துப்போகும். அப்புறம் செவ்வாயோட நட்சத்திரமும் ஒத்துப்போகும். இந்த 4 நட்சத்திரமும் இவங்களுக்கு ஒத்துப்போற நட்சத்திரமாக சொல்லப்படுது. இதில மேட்சிங் வந்து அவங்க இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு ஒத்துப்போகாத நட்சத்திரம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஒரே ஒரு நட்சத்திரம் அஸ்வினி மட்டும் தான் சொன்னேன். இவங்களுக்கு சுக்கிரனோட நட்சத்திரமும் இவங்களுக்கு பெருசா ஒத்துப்போகாது. இப்போ பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரமும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பெருசா ஒத்துப்போகாது. அதுலயும் இவங்க கொஞ்சம் கவனம் வேணும்.